சொன்னாலும் அதை கேட்கத்தக்கதான ஒரு இருதயம் நமக்கு ரொம்ப முக்கியமானது. சோதரம் சோதரம் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் வசனத்துக்கு நாம் எதிர்த்து நீக்கிறவர்களாய் பேசுகிறவர்களாய் போதும் நம்முடைய விசுவாசிகள் காணப்படக்கூடாது. சோதரம் சோதரம். ஆனால் நான் பல சமயங்களில் ரொம்ப கடினமாலாம் பேசியிருக்கிறேன். என்றாலும் நீங்கள் அதையெல்லாம் பொறுத்து கொண்டீர்கள் என்பது எனக்கு தெரியுமாகவே விதமான ஒரு ஆவியல் நமக்குள்ள வரக்கூடாது. சோதரம் 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 சோதரம். ஆகவே இந்த நேரத்தில் சோதரம் நம்ம மீண்டும் அவருடைய வசனத்தை நாம் கேட்போம். தேவனுக்கு உண்மைதாக ஒரு பணிந்த நொறுங்குண்ட இருதயம் நமக்கு தேவை. தாழ்மையான இருதயம் நமக்கு தேவை. சோதரம் நம்முடைய வசனத்தை கேட்பதற்கு நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்த வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. சோதரம் அதனுடைய வசனத்துக்காக நாம் சோதரம் பயத்தோடு நடுக்கத்தோடு நாம் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். எல்லாரும் கர்த்தர் சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். சில சமயங்களில் உடைய காரணம் தன்னுடைய வைராக்கியத்தில் சில காரியங்களை பேசுகிறது இயல்பான காரியம்தான். ஆனால் அதுக்கெல்லாம் இப்போ நாம் விளக்கம் சரி கொண்டிருக்க நேரம் இல்லை. இருந்தாலும் நம்முடைய விசுவாசிகள் இன்னும் பக்குவம் உள்ளவர்களாய் வர வேண்டும். எந்த ஒரு சோத்திரம் சத்தியத்தையும் கடினமான வார்த்தைகளையும் கேட்கத்தக்கதான ஒரு இருதயம் நமக்கு தேவை. அதனால் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். சோதர சோதரி போது நம் நம்முடைய வசனத்தை கேட்போம். சோதரம். இது எடுத்துருங்க ஐயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு சகல கனமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு பூமியிலிருந்து உண்டான அப்பங்களும் வானத்திலிருந்து இறங்கிய அப்பமும் என்ற தலைப்பு. இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு பூமியிலிருந்து உண்டான அப்பங்களும் வானத்திலிருந்து இறங்கிய அப்பமும். இந்த தலைப்பு அதாவது அப்பம்னு சொன்னாலே உணவு, சாப்பாடு, ஜனங்களுக்கு ஆகாரம். ஆகாரத்தில் ரெண்டு விதமான ஆகாரம் இருக்குது. சரீர ஆகாரம் இருக்குது, ஆத்தும ஆகாரம் இருக்குது. அது மாதிரி அப்பங்கள்லையும் சாதாரண பசியை போக்குற அப்பங்கள் உண்டு. ஆனால் இயேசு தன்னை சொல்லும்போது நான் வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் அப்படின்னு சொன்னார். என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான் அப்படின்னு சொல்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து இறங்கிய ஜீவப்பம். அதுக்கு முன்னாடி இந்த பூமியில் அநேக தீர்க்கதரிசிகள் எழுப்பப்பட்டாங்க. பங்கு பங்காக வகை வகையாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் பூர்வ காலங்களேன்னு சொல்லி எபிரேயர் 1:1 நம்ம வாசிக்கிறோம். இயேசு வர்றதுக்கு முந்தி அநேக தீர்க்கதரிசிகள் காலகாலமாக அந்தந்த காலத்தில் கட்டத்துக்கு எழுப்பப்பட்டு மக்களுக்கு சொல்லிக்கிட்டே தேவன் தான் அவங்கள கொண்டு சொல்லிக்கிட்டே வந்தார். அதுதான் அப்பங்கள், பூமியிலிருந்து எழும்பின அப்பங்கள்னு சொல்கிறேன். ஆனால் வானத்திலிருந்து இறங்கின அப்பந்தான் ஆண்டவராகி இயேசு தன்னை ஜீவப்பம்னு சொன்னார். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசங்களை சொல்லி இன்றைக்கு இந்த ராபோஜன ஆராதனையில் நான் நிறைவு செய்ய போகிறேன். பொதுவாக இந்த ராபோஜனத்தையே அநேகர் மறந்துட்டாங்க, திருவிருந்துன்னு மாற்றிட்டான்.
அப்போ இப்போ என்னது திருவிருந்து, அப்புறம் என்னது கரெக்டு நற்கரணை, சிஎஸ்சியில் நற்கரணை, அப்புறம் அப்பம் ஆர்சியில் ஏதோ சொல்லுவாங்களே. அப்போ இந்த வேதத்தில் உள்ள அந்த அந்த அருமையான ராபோஜனம் என்ற அந்த வார்த்தையை வெளியே தூக்கி போட்டு வெளியில் உள்ளதெல்லாம் உள்ளே தூக்கி போட்டாங்க. ராபோஜனம் என்ற வார்த்தை இருக்கான்னு நம்ம பேர் கேட்குறாங்க. இருக்கா அந்த வார்த்தை பைபிளில் இருக்கான்னு கேட்குறாங்க. யோவான் 21:20 போட்டிருக்கு. அதில் என்ன போட்டிருக்குன்னா, ராபோஜனம் பண்ணுகையில் அவர் மார்பில் சாய்ந்தவனாகிய யோவான் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த நிகழ்வு எங்கே நடந்ததுன்னா, யோவான் 13 அதிகாரத்தில் 25ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே உம்மை காட்டி கொடுக்கறது யாருன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய யோவான் இயேசுவின் மார்பிலை சாய்ந்து கொண்டு இயேசுகிட்ட கேட்குறான். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த நிகழ்வு தான் யோவான் 21:20 அங்கே போட்டிருக்கு. அந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா கால் கழுவுனார். யோவான் 13 அதிகாரமே இன்றைக்கி கிணற காணாமனார் சொல்கிற மாதிரி இன்றைக்கி யோவான் 13 அதிகாரத்தை எந்த ராபோஜன ஆராதனையிலும் வாசிக்கிறது இல்லை. நான் எல்லாரையும் சொல்லலை. நம்ம மாரநாதா சபை செல்லப்பா ஐயா கடைப்பிடிக்கிற மாதிரி ஒரு சில சபைகள் தான். இது ஆரம்பித்தது ஆதி அப்போஸ்தலர்கள். அதுக்கு பிறகு எல்லாம் விட்டுட்டாங்க. இப்போ தேவ சபை, இந்தியா தேவ சபைன்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்தாங்க, சர்ச் ஆஃப் காடு. அவங்களே இப்போ விட்டுட்டாங்க. காலையில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ராபோஜனம் சாயங்காலம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ காலையில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இப்போ ஒரு சிலர் சபையை விட்டுட்டாங்க. ஆனால் அருமையான ஐயா அவர்கள் தொடர்ந்து அதை செய்கிறாரு. நான் சிஎஸ்ஐ போதகராக இருக்கும்போது சாத்தூரில் செல்லப்பா ஐயா அங்கே ஒரு போதகர், அவருடைய மகன் ஜான் பாஸ்டரு எனக்கு ரொம்ப பழக்கம். அவருடைய ஆராதனையில் நான் பங்கு பெறும்போது தான் இந்த நிகழ்வை நேரடியாக பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இயேசு செஞ்ச மாதிரியே செய்கிறாங்களே, அவர் சொன்னால் என்ன கட்டளிட்டாரோ அப்படியே செய்கிறாங்களே, நம்மளும் செய்யணும்னு சொல்லி நான் சிஎஸ்ஐ விட்டு ரிசைன் பண்ணிவிட்டு வெளியே சபையை நிறுவி அதே மாதிரி இன்ன வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் கால்களை கழுவி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் ஒரு சில சபைகள் தான் அதை செய்கிறாங்களே தவிர பெரும்பாலான சபைகள் அது செய்கிறதில்ல. அதை குறித்து ஐயா செல்லப்பா ஐயா என்னை ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஐயா நீங்கள் செய்கிறீங்களே, வீடியோவாக அது எடுத்து எல்லா இடங்களையும் போடுறீங்க, மக்களுக்கு அது ஒரு சாட்சியாக போகுது, ரொம்ப அது பற்றி வலியுறுத்தி சொல்கிறீங்கன்னு சொல்லி என்னை ரொம்ப உற்சாகப்படுத்தினார். ரொம்ப அது சந்தோஷம் எனக்கு. ஆகவே இன்றைக்கு அப்படிப்பட்ட போதனைகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. முறையில்லாத ராபோஜனம், அப்பம் பிக்கிறது, திருவிருந்துன்னு சொல்கிறது, முறை இல்லாமல் செய்கிறதெல்லாம் ராபோஜனம் பண்ணுதல் அல்லன்னே போட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 11:21. சிலர் முந்தி சாப்பிட்றாங்க, சிலர் லேட்டாக சாப்பிட்றாங்க, சிலர் வெறிச்சிருக்காங்க, சிலர் இது இயங்கிக்கிட்டு இருக்காங்க. ராபோஜன ஆராதனையில் அந்த மாதிரி இருக்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் வீடுகள் இல்லையா சாப்பிட்றதுக்கு, இங்கே கடவுளுடைய சபையில் நீங்கள் அதை இது பண்ணுறீங்களான்னு சொல்லி பவுல் சொல்லிட்டு என்ன சொல்கிறான், இப்படி செய்வது கர்த்தருடைய ராபோஜனம் பண்ணுதல் அல்லவே. அதாவது முறையில்லாமல் ஒன்று செய்துட்டு கர்த்தருடைய ராபோஜனம்னு சொல்கிறது கிடையாது, அப்படி இல்லை. ஆகவே இன்றைக்குள்ள சபைகள் கால்களை கழுவி ஒருவருக்கொருவர் செய்கிறாங்களா என்பதை பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக இருக்குது. 99% இல்லைன்னு தான் சொல்லணும். அதை கடைப்பிடிச்சிருந்தா ஜாதி சண்டை இருக்குமா, மத சண்டை இருக்குமா, நீ நான் பணக்காரன் ஏழை இருக்குமா, உயர்வு தாழ்வு இருக்குமா? நல்லா யோசிச்சு பாருங்க. இயேசுவே சொன்னார், அவர் ராஜா எஜமான், அவர் ஒருவருக்கொருவர் செய்யுங்களான்னு இல்லாமல் அவரே செய்கிறாரு. பேதுரு தடுக்கிறான், நீங்கள் போய் என் காலை கழுவலாமா? இயேசு சொல்கிறாரு, நான் உன்னை கழுவாவிட்டால் என்கிட்ட என்ன இல்லை, பங்கே இல்லைன்னு சொல்கிறாரு. அது ஒரு சாதாரண வார்த்தை இருந்தால் அப்படி சொல்லியிருக்க மாட்டார். ரொம்ப சீரியஸாக முக்கியமான காரியமாக இருப்பதுனால தான் அந்த வார்த்தை சொன்னார்.
அப்போ பேதுரு சொல்கிறான், ஆண்டவரே கால்களை மாத்திரமல்ல முழுசாக கழுவி விட்டுருங்க, தலை எல்லாம் முழுசாக கழுவுங்கன்னு சொல்லும்போது முழுகினவன் கால்களை மாத்திரம் கழுவப்பட வேண்டியதாக இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாக இருக்கிறான், ஆனாலும் எல்லாரும் அல்லன்னு சொல்கிறான். அங்கே யூதாஸ் ஒருத்தன் இருக்கான், அவனை மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு சொல்கிறாரு, எல்லாரும் அல்ல, அவன் எதிரிகள்கிட்ட என்னை காட்டி கொடுக்க போகிறான், இந்த ராத்திரியிலேயே வந்து என்னைய சபதம் போட்டு முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான். இயேசுவுக்கு தெரியும், இயேசு அவனை காட்டி கொடுக்கல, அவனை காட்டி கொடுத்துருந்தா அங்கேயே நோக்கி எடுத்துருப்பாங்க அவனை. பேதுரு ஒரு ஆள் போதாது, முரடே அவன் பேதுரு. ஆனால் இயேசு காட்டி கொடுக்கல, அதான் இயேசு. பார்த்தீங்களா, அன்னை காட்டி கொடுக்குன்னு தெரிஞ்சிருந்தும் காட்டி கொடுக்காதவர் இயேசு, அவனை சிநேகிதனேன்னு சொல்கிறாரு. பார்த்தீங்களா, அவர் மாதிரி நம்ம மாறணும், திடீர்னு மாற முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக மாறணும். கிறிஸ்துவின் சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுதே, படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறணும். ஆகவே தேவ பிள்ளைகளே, நம்ம கிறிஸ்தவங்கள்னு பேர் பெற்று அவரை போல மாறாட்டினா என்ன பிரயோஜனம் இருக்குது? ஆரோக்கியராஜ்னு பேர் வச்சு உடம்பெல்லாம் நோய் வியாதி எல்லாம் பார்த்தா முழுசாக நோய் வாய்ப்பட்டவனாக இருக்கான். பேர் என்னது? ஆரோக்கியராஜ். தர்மராஜ்னு ஒருத்தனுக்கு பேர், அவளை கர்ம கஞ்சன், எவனுக்கும் எந்த காசும் கொடுக்கறதில்ல, எந்த இதுவும் தான தர்மம் பண்ணுறதில்ல. பேர் என்ன? தர்மராஜ் பேர். தேனுன்னு எழுதி நக்குனா இனிக்குமா? அந்த மாதிரி கிறித்தவன் சொல்லிக்கிட்டு நானும் இயேசுவை கும்பிடுறேன், கோயிலுக்கு வர்றேன்னா, கோயில்லையே உப்பரிகள் மேலே வரைக்கும் கொண்டு போக அளவில் சாத்தானுக்கு உரிமை இருக்குது. கோயிலில் கூட சாத்தான் வந்து அலக்கழிச்சான்ட்டு போட்டிருக்கு. சாத்தான் இல்லாத இடம் எங்கே இருக்குது? பூமியில். பரலோகத்துக்கு தான் போக முடியாது, தள்ளப்பட்டான். உலகம் முழுவதும் சுற்றி திரிந்து வர்றதுக்கு அவனுக்கு உரிமை இருக்குது. இங்கே கூட கண்காணிச்சுட்டே இருப்பான், எவன் நம்மால் இருக்கான், எவன் தூண்டுவான். அதில் யூதாஸை பார்க்குறான், ஆஹா இவன் கொஞ்சம் நம்ம இயேசுவின் சீசனாக இருந்தாலும் நமக்கு இப்போ சிநேகிதனாக இருக்கிறான்னு மெல்ல தூண்டுறான். யோவான் 13:2 போட்டிருக்கு, தூண்டினான் அப்படின்னு போட்டிருக்கு. அதில் 27ஆம் வசனத்தில் புகுந்தான்னு போட்டிருக்கு. தூண்டும் போது எதிர்த்து நின்றுருந்தா ஓடி இருப்பான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் உங்களை விட்டு. அவன் தூண்டும் போதே எதிர்த்து நிற்கிற இயேசுவின் நாமத்தில். என்ன இந்த மாதிரி என்னை ஏவுற, இந்த மாதிரி இயேசுவையே காட்டி கொடுக்குற மாதிரி நீ பிளான் போடுற, காசா முக்கியம், இயேசு தானே முக்கியம் சொல்லி அந்த ஒரு புத்தி வந்து இது இப்போ அசுத்தாவி கோளாறாக தான் இருக்கும். நம்ம நினைவு கிடையாது, நம்ம சிந்தனை கிடையாது, ஏதோ பிசாசின்னு அப்படி ஆடிதான்னு எதிர்த்துன்னா ஓடி போயிருப்பான். நல்லா கவனிங்க, பிசாசி கண்டிப்பாக உங்களை எதிர்த்து சண்டை போட்டு உங்களை அழிக்க அவனுக்கு எந்த சக்தியும் கிடையாது. ஏன்? சிலுவையிலே அவனை நசுக்கிட்டாரு. சிறியின் விடுத்து உன் தலையை நசுக்கும் என்று ஆதியாகமம் 3:15 சொன்ன அந்த வாக்கு தத்துவம், கொலோசியர் 2:15 அவர் சிலுவையில் வெற்றி சிறந்தார் என்ற வார்த்தை இருக்கே, அன்றைக்கு சிலுவையிலே நசுக்கப்பட்டது பிசாசின் தலை. அப்போ இன்னைக்கு ஏன் கிரியை செய்கிறான்னா, அதனால தான் அவனை பாம்போட ஒப்பிடப்பட்டிருக்கு. பாம்பு தலையை நசுக்குனா சாகுமா? சீக்கிரம். உடம்பாடும் வாழ ஆடும். அந்த வாளால் நான் நட்சத்திரங்களை மின்னி கொண்டிருக்கிற ஊழியர்களையும் 3 பங்கு வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் இழுத்து போடுறது, பூமியில் இழுத்து போடுறதுக்கு அவனுக்கு தந்திரத்தினால வழி உண்டு. ஏசையா இதில் போட்டிருக்கு 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அந்த வாள் வந்து கள்ள போதகம் போட்டிருக்கு. கள்ள போதகம்னே இருக்குது அந்த வாள். அந்த வாள் தான் இன்னைக்கு கிரியை செய்து கள்ள ஊழியர்கள், கள்ள போதர்கள் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதர்கள் இருப்பாங்கன்னு ஆதி அப்போஸ்தலர்கள் எச்சரிப்பு கொடுத்துருக்காங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொன்னார், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ பச்சிக்கிற ஓனாய் இருக்கு. ஓனாய் ஆடுகள் நனைஞ்சதாக ஓனாய் அழுதுச்சான். மக்களுக்காக கவலைப்படுற மாதிரி, ஐயோ என் மக்கள் அது ஓனாய் ஆடுகளுக்காக எப்படி அழுகும்? அது பிடிச்சி திங்கிறதுக்கு தான் அதை ஆசைப்படுமே தவிர மக்களுக்காக அதை ஆசைப்படும். அது எப்படி புரிஞ்சிக்கிற முடியும்னா, அதில் ஆண்டவர் 20ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, அவர்கள் கனிகளினாலே அவர்களை
கவனி, கனிகள்னால் கிரியைகள். அவன் செயல்பாடு என்ன, அவன் பேச்சுவார்த்தை என்ன, அவனுடைய உடை என்ன, நடை என்ன, அவன் ஸ்டைல் என்ன, அவன் பியூட்டி பார்லர் போகிறது என்ன, அவனுடைய பிள்ளைகள் நிலைமை என்ன, அவன் குடும்ப நிலைமை என்ன. இன்றைக்கி கூட ஐயாவுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஐயா உங்கள் பிள்ளைகள் 3 பேரை இன்றைக்கி தான் ஐயா பார்க்குறேன் சொல்லுவார். சென்னையில் இருக்காங்க, அங்கே இருக்கார். எஸ்ரா எனக்கு தெரியும், 2 பையங்களை நான் பார்த்ததில்ல. இன்றைக்கி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக அவனுடைய முகச்சாயல் மட்டும் இல்லை, பரிசுத்தத்திலையும் ஊழியத்திலையும் ஜபத்திலையும் ஒருமனப்பட்டு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் போல் அந்த 3 பேர் இன்றைக்கி ஒற்றுமையாக இருப்பது உலக சாதனை. உண்மையிலே சாதாரண விஷயம் இல்லை. உண்மையிலேயே சொல்கிறேன், பிள்ளைகளாலேயே இன்றைக்கி கெட்டுப்போன குடும்பம், ஊழியம் கெட்டு போனது எத்தனை இருக்குது. பைத்தியக்கார மாதிரி லூஸ் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு எத்தனை தகப்பன் தாயி வேதனையில் இருக்காங்க. ஆனால் ஐயாவுடைய கண்ணீர், ஜபம், தியாகம், இந்த 3 பிள்ளைகள் இன்றைக்கி தேவருடைய பிள்ளைகளாக கர்த்தருக்குள்ளே இருக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப சந்தோஷம். பெண் பிள்ளைகளும் அதே மாதிரி ஊழியக்காரங்களுக்குள்ளேயே தான் அவர் கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்குறாரு. அதனால் மொத்தத்துக்கு கனிகளினாலே அவரை அறிய முடிகிறது. கனிகள் 2 கனிகளில் 2 விதம் இருக்குது. ஆவிக்குரிய கனிகள் உண்டு, மாம்ச கனிகள் உண்டு. கலாத்தியர் 5 அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். நான் சாத்தூரில் சிஎஸ் போதகராக இருக்கும்போது மம்சாபுரம் சபைன்னு ஒரு சபை, நல்லாஞ்சிட்டுப்பட்டி, மம்சாபுரம், இருக்கங்குடி, சிறுகுளம்னு 4 சபை எனக்கு கொடுத்துருந்தாங்க. சின்ன வயசுலேயே ஊழியத்துக்கு போயிட்டேன், 20 வயசுலேயே போயிட்டேன். அப்போ ஒரு சபையில் போய் ஆராதனை இல்லாமல், அந்த மணி அடித்தா தான் எல்லாம் ஓடி வருவாங்க. அப்படி ஆராதனையே இல்லாமல் புது பாஸ்டர் வந்துட்டாரான்னு சொல்லி எல்லாம் வந்தாங்க. நான் சொன்னேன், கனியற்ற மரமாக அக்கினி கடை அதை வெட்டுண்டு அக்கினியில் போட்டுருவாங்க, கனி கொடுங்க, கனி கொடுக்குற மரத்தை தான் சுற்றி எரு போட்டு இது பண்ணுவார்னு சொல்லி அன்றைக்கி பிரசங்கம் பண்ணிட்டு போயிட்டேன். மறுவாரம் எல்லாம் கூடி வந்து தட்டு நிறையா ஆப்பிள் பழம், ஆரஞ்சு பழம், முந்திரி பழம், வாழைப்பழம், என்னென்ன கனி வகைகள் இருக்கோ எல்லாம் தட்டு நிறையா வச்சுருந்தாங்க. ஏதோ விசேஷந்தான் போல் இருக்குன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்போ இப்போ ஒரு ஐயா சபை மூப்பர் தேவநேசன் ஒரு ஐயா, அவர் எல்லாருக்கும் அறிவிப்பு கொடுக்குறாரு. ஹலோ, நம்ம சபையில் எத்தனையோ போதகர்கள் வந்தாங்க போனாங்க, கனி கொடுங்கன்னு யாரும் கேட்கல. இவர் கொஞ்சம் வயசாக இருந்தாலும் கனி கொடுங்கன்னு கேட்டதுனாலே நாங்கள் வீடு வீடாக வசூல் பண்ணி நாங்கள் ஐயாவுக்கு கனி கொண்டு வந்திருக்கிறோம். வந்து சிரிக்காமல் பேசுகிறாரு, யாரும் சிரிக்கலை. உங்களை இப்போ நீங்கள் புரிஞ்சதுனால சிரிக்கிறீங்க, யாரும் விசுவாசியும் சிரிக்கலை, அவரும் சிரிக்கலை. எனக்கு சிரிப்பு வந்து அடக்கிட்டேன். அப்போ நான் சொன்னேன் மெல்ல, ஐயா ஆவியின் கனிகள்னு சொன்னேன். அது எங்கே விற்கும்? அடுத்து இவருக்கு விளக்கம் சொல்லி ஓய்வுறதை விட கிடைச்சது போதும்டான்னு சொல்லலாம் பையில் வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன செய்ய அவங்கள, என்ன செய்ய அப்படி ஆளுகளை? ஆகவே 2 விதமான கனிகள் உண்டு. ஆவிக்குரிய கனிகள் உண்டு, மாம்ச கனிகள் உண்டு. நீங்கள் கலாத்தியர் 5 அதிகாரத்தில் 19ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா மாம்சத்தின் கனிகள் கிரியைகள், 22ஆம் வசனத்திலிருந்து ஆவியின் கனிகள் 2ஆக பிரிக்கப்படுது. அதே போல் அப்பமும் அப்படித்தான். உலகத்திலிருந்து உண்டான மனிதர்களுடைய அப்பம் வேற, வானத்திலிருந்து வந்த ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்துடைய அப்பம் வேற. பழைய ஏற்பாடு ஒரு நிழலாக, புதிய ஏற்பாட்டை நிஜமாக எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே நிழலாட்டத்தை நம்ம மணிக்கணக்கில் பேசாமல், அதை மணிக்கணக்கில் சொல்லாமல், அதை பின்பற்றாமல் நிஜத்தை நம்ம பின்பற்றணும். நிஜத்துக்கு தந்தால் தான். இப்போ உண்மையிலே இப்போ வந்து ஒரு குழம்பு, மீன் குழம்புலாம் வச்சா வாடை அப்படி இருக்கும், நல்லா அருமையாக இருக்கும். நல்லா இருக்கேன்னா வயிறு நிறைஞ்சிருமா, சாப்பிட்டா தானே. அந்த வாடையை பிடிக்கிறது பழைய ஏற்பாடு, சாப்பிட்றது புதிய ஏற்பாடு. லேலுயா. பழைய ஏற்பாட்டிலேயே இந்த ராபோஜன ஆராதனைக்கு ஒரு முன்னுரை, ஒரு தீர்க்க தரிசனம் மாதிரி ஒரு சம்பவம் இருக்குது. அதை சொல்லிவிட்டு அடுத்து நான் 2க்கு வர்றேன். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் லோத்துக்காக போய் சண்டை போட்டு மீட்டு வரும்போது அங்கே உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் ஊழியக்காரனா ஒருத்தன் வந்து அப்பமும் ரசமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்து கொடுத்தான் இருக்கு. ஆபிரகாமையே ஆசீர்வதிச்சான் இருக்கு.
ஆபிரகாம் அவனுக்கு எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான் என்று வார்த்தை. தசமபாகம் என்ற வார்த்தை அங்கே தான் வருது. அது 14ஆம் அதிகாரத்தில் 18 18 19 2 வசனம் படிங்களேன். சாலோமோன் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து, அதாவது ஆபிரகாமை ஆசீர்வதித்து உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக ஒப்பு கொடுத்த ஸ்தோத்திரம் என்று சொன்னா. அப்புறம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். ஆபிரகாம் சொல்கிறது அந்த நேரத்தில் அவனுக்கு ஆபிரகாம் பேர் இல்லை, ஆபிராம். ராம் கூட்டம் அவங்க பொதுவாக. அதாவது ஆபிரகாமுடைய அப்பா வந்து தேராகு விக்கிரக ஆராதனை சிலைகள் செஞ்சு கும்பிடுறவன், வர்ணம் பூச்சி விற்கிறவன். அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ராமாண்டு ஒருத்தன் வர்றான். அவனுக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க. அதுதான் பின்னாடி லவகுசாண்டு அந்த பிள்ளைகளை பேரை மாற்றி ராமா என்ற பேரை ராமன்னு மாற்றி புராணங்கள் அமைஞ்சிருக்கே தவிர வேற்று கிரகத்திலிருந்து எந்த சாமிகளும் வரல, எந்த புராணங்களும் உதயமாகலை. இங்கேருந்து கண்ணு மூக்கு வச்சு அப்படியே ஆசியா கண்டம் முழுவதும் பரவுனதே தவிர ஒரிஜினல் வந்து பழைய ஏற்பாடு அந்த வரலாறு தான். நீங்கள் கிராமங்கள்லேருந்து ரசிக்கப்பட்டு வந்ததுனால, நானும் உங்களை மாதிரி வந்ததுனால இந்த புரிதல் நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். இல்லாட்டினா ஒரு சாமியை விட்டு வந்துட்டோமே, வேறு சாமிக்கு வந்துட்டோமே, அந்த சாமி கண்ணு குத்துமா காது குத்துமா எல்லோரும் இது பண்ணுறாங்களே அப்போ சொல்லி நமக்கு ஏதோ எத்தனையோ சாமிகள் இருந்த மாதிரி நம்ம நினைக்கிறோம். அப்படி சூழ்நிலை சந்தர்ப்பம் அப்படி நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேன், எல்லாருக்கும் தேவன் ஒருவர் தான். முஸ்லீம்களுக்கு தனி தெய்வம், இந்துக்களுக்கு தனி தெய்வம், கிறிஸ்தவங்களுக்கு தனி அப்படியெல்லாம் இல்லை. ஆதாரம் இருக்கா? எபேசியர் 4:6 படிங்க. எபேசியரில் 4:6 எல்லாருக்கும் ஒரே தேவனும் அவர் தான் பிதா. எல்லாரையும் படைச்சதுனால அவர் அப்பாவாகிறாரு, அதாவது பிதாவும் உண்டு. கவனிங்க, 1 எல்லார் மேலும், 2 எல்லாரோடும், 3வது உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். இந்த 3 பிரிவு இருக்குது. கவனிங்க, ஒரே தேவன் தான், அவர் எல்லார் மேலும் இருக்கார். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார், சூரியனை உதிக்க பண்ணுகிறார்னு சொன்னமே, எல்லார் மேலே இருக்கார். ஆனால் அவங்களுக்கு தெரியல, எல்லார் மேலே இருக்கார். 1. 2வது பாயிண்ட்டு எல்லாரோடும். அவங்கள யூதர்கள்னு சொல்லலாம், இஸ்லாமியர்கள்னு சொல்லலாம். இஸ்லாமியர்களும் யூதர்களும் ஏறக்குறைய தேவனை நெருங்கி இருக்கிற மாதிரி தான் அவங்களோட இருக்கார். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் முழுவதும் பார்த்தீங்கன்னா தேவன் அவர்களோட இருந்தார், அவங்களோட போனார், அவங்களோட வந்தார், அப்படித்தான் இருக்குது. அவங்களுக்குள்ளே இருந்தார்னு போடலை. ஆனால் உங்கள் சொல்கிறது கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவர்களுக்கு உள்ளே இருக்கிறார். இந்துக்களுக்கு மேலே இருந்த மாதிரி, முஸ்லீம் யூதர்களுக்கு கூட இருந்த மாதிரி கிறிஸ்தவங்களுக்கு உள்ளே இருக்கிறார். ஏன் உள்ளே இருக்காருன்னா, இந்த கிறிஸ்தவங்க புறஜாதிகளாக இருந்ததுனால இயேசுவின் நாமத்திலே விசுவாசம் உள்ளவராய் இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க அவங்க எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று யோவான் 1:12 நம்ம வாசிக்கலையா? ஆனால் யூதர்கள் எடுத்துக்கிட்டால் 11ஆம் வசனத்தில் அவர் சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர் அவரை ஏற்றுக்கொள்ள. அவங்க புறக்கணிச்சிட்டாங்க, யூதர்கள் இயேசுவை புறக்கணிச்சிட்டாங்க. ஏற்றுக்கொண்டவங்க புறஜாதிகள். அதான் சிமியோன் இயேசு பிறந்த போது லூக்கா 2:30 புறஜாதிகளுக்கு ஒளியாக வந்தீர் அவன் சொல்கிறான். இயேசுவை பார்த்து இந்த இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது அப்படின்னு சொல்கிறான். ஆகவே உலக இரட்சகரானார், உலகத்துக்கே ஒளியானார். நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கேன்னு சொன்னார் யோவான் 8:12. நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான்.
யோவான் 1:9 உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. லேலுயா. மற்றதெல்லாம் பொய்யான ஒளி. இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான ஒளி. ஆகவே இந்த ஒளி காலகாலமாய் இந்த ஒளியை பற்றி சாட்சி சொன்னாங்க. யோவான் ஸ்நானகன் சொன்னான். கடைசியில் அதுக்கு முன்னாடி தீர்க்கதரிசிகள் சொன்னாங்க. அதற்கு அடையாளமாக அந்த ஆபிராம் ஒரு விக்கிரக ஆராதனையிலிருந்து கர்த்தர் அவனை வேறு பிரித்து அதிகாரம் 12 அதிகாரத்தில் உன் தகப்பன் வீட்டையும் உன் குடும்பத்தையும் உன்னுடைய இனத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு நான் காண்பிக்க தேசத்துக்கு போகணுன்னு அவனை வேறு பிரிக்கிறார். ஏன்னா அங்கே இருந்தான்னா அந்த புத்தி தான் வரும். அவனை வேறு பிரித்து அவனை சரி பண்ணி அவனை சரியாக்க முடியாது. அதனால் அவனை வேறு பிரிக்கிறாரு. வேறு பிரித்த பிறகு அவனுக்கு பேர் தான் ஆபிரகாம். அதிகாரம் 17:5 இருக்குது. ஆபிரகாம் என்றால் திரள் ஜனத்துக்கு நீ தகப்பனா போகிறேன்னு அர்த்தம். ஆபிராம்னு சொன்னால் கொஞ்சம் மக்களுக்கு நீ தகப்பேன். அதைத்தான் இந்துக்களில் பிரம்மாண்டு மறைவு இருக்குது, நான்முக கடவுள்னு சொல்லுவாங்க. இது அர்த்தம் என்னென்னா இந்துக்களுக்கு அந்த ராம் கூட்டத்துக்கு அவன் தகப்பேன், அடுத்து யூத குலத்துக்கு முற்பிதா, அடுத்து கிறிஸ்தவங்களுக்கு வந்து விசுவாச தகப்பேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இஸ்லாம் மக்களுக்கு இப்ராஹிம் சொன்னாங்க. ஆபிரகாமே இப்ராஹிம் அவங்களுக்கும் தகப்பன் தான். இப்போ நான்முக கடவுள் 4 முகத்தை வச்சு சாரால சரஸ்வதின்னு சொல்லிட்டான். இந்த மாதிரி உருவானது தான் ஆதியாகமம் 2:7 பூமியிலிருந்து மனுஷனை கர்த்தர் படைச்சி அவன் நாசியில் ஜீவ சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவ ஆத்துமானான். அந்த ஜீவன் என்ற வார்த்தை தான் சிவன் என்று மறைவிருக்கு. ஜீ வந்து சமஸ்கிருத பாஷை. அதில் சீன்னு போட்டு சிவன் அப்படின்னு மறிவிடுச்சு. நீங்கள் அங்கேயும் பார்த்தீங்கன்னா தோல் உடை, ஆதாம் ஏவாளுக்கு தோல் உடையை உடுத்துனாங்கன்றிருக்கு. இங்கே இப்போ வந்து இப்போ புராணங்களில் பார்த்தீங்கன்னா சிவகாசியில் எழுதுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது நம்ம இந்துலேருந்து வந்ததுனால நமக்கெல்லாம் தெரியும். எல்லாம் புலித்தோலை போட்டுக்கிட்டு அந்த தோல் உடையில் இருந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து அவனுக்கு 2 ஆம்பளை பையங்க, இவனுக்கு 2 ஆம்பளை பையங்க. அவனும் ஞானக்கனின்னு திருப்புரம் பழனிக்கு ஓடி பிரச்சனையாக இப்போ கனியினால் இவங்களுக்கு ஜீவவரிச்சங்கனின்னு சொல்கிறான். அங்கேயும் பாம்பு வஞ்சிக்கப்படுச்சு, கழுத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கு இப்போ பரமசிவன் கலை. இங்கேயும் பாம்பு தான் வஞ்சிக்கப்பட்டதாக இருக்குது. அதனால் அப்படியே மருவி இப்போ ஆதாம் ஏவாள் வந்து விழா எலும்பிலிருந்து ஏவாள் வந்ததாக புராணத்தில் நம்ம பைபிளில் சரித்திரத்தில் மருவி இருக்குது, அதில் இருக்குது. அதில் புராணங்களில் எப்படி மருவி இருக்குன்னா, ஆணாகி பெண்ணாகி நின்றானடி சரிபாதி பெண்ணுக்கு தந்தானடின்னு சொல்லி திருவிடையாடல் புராணத்தில் மருவி இருக்குது. நாங்கள்லாம் அந்த புராணங்கள்லேருந்து வந்ததுனால, இதிகாசங்கள்லேருந்து வந்ததுனால சின்ன வயசுலேருந்தே என் பேர் முருகன்னு பேர் வச்சு கந்த சஷ்டி கவசத்தை பாராமல் சொன்னாதான் எங்கள் அப்பா சாப்பாடு கொடுப்பார். சஷ்டியை நோக்கு சரவண பவனர் சிஸ்டர் பூதம் ஜங்கத வேலம் பாகம் இருநீல் பன்மணி சதங்கை கீதம்பாட கிண்கிணியாட மையால் நடுங்கி மயில் வாங்கணும்னு சொன்னாதான் வீட்டில் சாப்பாடு. அந்த அளவில் வளர்ந்த பக்தி உள்ள குடும்பம். ஜமீன் மாதிரி இருந்தோம். ஒரு காலத்தில் குடும்பமே அழிஞ்சு போச்சு. அவ்வளோ பக்தி அழிஞ்சு போச்சு. கடவுளே இல்லைன்னு எல்லாத்தையும் வைய ஆரம்பித்தேன், திட்ட ஆரம்பித்தேன். இயேசுவையும் வையனம்னு திட்டம் போட்டதுனால தான் புதிய ஏற்பாடை குற்றம் கண்டுபிடிக்க தான் படித்தேன். அதில் நான் தொடப்பட்டேன். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. யோவான் 8:46 ஒரு கேள்வி கேட்குறாரு யூதர்களுக்குள்ளே இயேசு, என்னிடத்தில் பாவம் ஒன்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லியிருக்க பின்ன ஏன் என்னை நம்பலான்னு கேட்குறாரு. சொந்த யூதர்கள் மத்தியில் கேட்குறாருயா. எங்கிட்டோ தூரமாக போய் கேட்கல, வெளிநாட்டில் போய் கேட்கல, சொந்த மண்ணில் சொந்த பூமியில் கேட்குறாரு. எவனும் பதில் சொல்ல முடியல. அவ்வளவு பரிசுத்தமாய் வாழ்ந்துருக்கிறார். அவரோட கூட 3 வருஷம் பயணித்த சீசர்கள் எழுதுகிறாங்க. எபிரேயர் 7:26 குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் வானங்களிலே உயர்ந்தவரும் பாவம் இல்லாதவராக இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராக இருக்கிறார். கூட இருந்த சீசர்கள் சொல்கிறாங்க, ஐயா
இன்றைக்குள்ள தலைவர்கள் கூட இருந்த தொண்டர்களை கேளுங்க, உங்கள் தலைவர் எப்படின்னு கேளுங்க பார்ப்போம். அவ்வளோ கேவலமாக சொல்லுவாங்க தலைவர்களை குறித்து. ஆனால் நம்ம ஏசப்பா தலைவர், புரட்சி தலைவர், அருமையான தலைவர். எப்பயுமே திருச்சபைக்கு அவர் தான் தலைவர். அதனால் சபைக்குன்னு தலைவரை நியமிக்காதீங்க. சபைக்கு கிறிஸ்துவாக இருக்கிறார். அவர் ஏற்கனவே தலைவராக இருக்கிறார். நமக்கு ஒரு தலைவர் தேவையில்லை. சங்கத்துக்கு இருக்கலாம், ஒரு ட்ரஸ்ட்டுக்கு இருக்கலாம், ஒரு ஒரு ஃபவுண்டேஷனுக்கு இருக்கலாம். அது நான் அதை குறை சொல்லலை, அது உலக பிரகாரம். ஆவிக்குரிய வகையில் உபதேசத்துக்கு, ஊழியத்துக்கு திருச்சபைக்கு இயேசு கிறிஸ்து தான் தலைவராக இருக்கிறார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்னு சொன்னாரே 1ஆம் நூற்றாண்டில், அது பாதாள வாசல் மேற்கொள்ளாதுன்னு சொன்னாரே, அதுதான் இயேசுவின் சபை. அதுக்கு தான் அவர் தலையாக இருக்கார். ஆகவே ஆர்சி இயேசுவின் திருச்சபை அல்ல. கிபி 325 கான்ஸ்டன்டைன் என்ற ஒருத்தன் கிறிஸ்தவனா, அவன் ரோமை கிறிஸ்தவனா மதம் மாறி போப்பை தலைவராக வச்சு கிறிஸ்தவ அமைப்பில் எல்லாத்தையும் உலக மதம் முழுவதும் அவன் ஆண்டுக்கிட்டு இருந்தான். எல்லாத்தையும் கிறிஸ்தவ அமைப்பில் ஒன்றாக்கிடுவோம்னு சொல்லி, நம்ம ராஜாவாகிடுவோம்னு சொல்லி, போப்புன்னா எல்லாருக்கும் தகப்பேன்னு அர்த்தம். ராஜாண்டு அவனுக்கு பாப்பரசர்னு பேரை வச்சு இராணுவமெல்லாம் இருக்குது வச்சு அவனாக செட்டப் பண்ணி செஞ்சானே தவிர கர்த்தரால் உருவானது அல்ல. அதிலிருந்து புரட்சி பண்ணி புரொட்டஸ்டாண்டு மார்ட்டின் லூத்தர் பிரிஞ்சு வந்து தான் சீர்திருத்த சபைகள் உண்டாச்சு. இவங்களுக்கு அது அறிவு இருந்தால் சபைகள் உருவாக்காமல், இயேசுவே ஏற்கனவே சபையை ஏற்படுத்திட்டாரு, உபதேசத்தை ஏற்படுத்திட்டாரு, அவர் தலைவராக இருக்கிறாரு, நம்ம எதுக்கு தலைவராக இருக்கணும்னு சொல்லி இவங்களுக்கு உணர்வு இல்லாமல் இவங்க லுத்ரன் சபைன்னு சொல்லி, இவர் பேராலேயே லுத்ரன் சபைன்னு சொல்லி பேரை வச்சு கன்னி திரியவே கல்யாணம் கட்டி இவர் சாவனங்கள் உருவாகி இவரோட சேர்ந்து புரட்சி பண்ணி ஆள்கள்லாம் அவங்க ஒரு சபையை ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்காவில் வில்லியம்ஸ்ன்னு சொல்லி ஒருவர் பெந்தேகோஸ்துன்னு ஆரம்பித்தார். 19ஆம் நூற்றாண்டில் பெந்தேகோஸ்துன்னு சொல்லி சுலோனில் ஒருவர் பவுலுன்னு ஒருவர் சிபிஎம் சபை ஆரம்பித்தார். அப்புறம் வந்து எத்தனையோ அப்புறம் வந்து எல்என்ஜி ஒயிட் அம்மையார் 7ஆம் நாள் சபை, அந்த அங்கேருந்து பிரிஞ்சது யெகோவா சாட்சி. அங்கேருந்து அப்படியே முடிஞ்ச அளவில் தடி எடுத்தவெல்லாம் தண்டான்னு சொல்லி அவன் யானையை பார்த்த குருட மாதிரி அவன் ஒரு வசனத்தை பிடிச்சிக்கிட்டு ஒரு வசனத்தை இது பண்ணிக்கிட்டு அவன் சபையை ஏற்படுத்திக்கிட்டானே தவிர, தலைவர் ஆகிட்டானே தவிர, கமிட்டி ஆகிட்டானே தவிர, ஸ்தாபனம் ஆகிட்டே தவிர, இவைகள்லாம் இயேசுவால் ஏற்படுத்தப்பட்டது அல்ல. கலப்பட உபதேசம் இதெல்லாம். ஆகவே தேவ பிள்ளைகளே, நானும் சிஎஸ் பயிரிலிருந்து வந்தான், போதர் தான், முறையாக படித்தவன் தான். இவைகளெல்லாம் பார்த்ததுனால இவைகள்லாம் மனித கட்டளைகள், மனித உபதேசம், மனித பாரம்பரியங்கள் இயேசுவால் ஏற்படுத்தப்பட்டது அல்ல. இயேசுவுக்கு அடுத்து அவங்க தலைவர்கள் ஏற்படுத்துனதான். அதனால் இதெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுட்டு 1ஆம் நூற்றாண்டு இயேசுவால் ஏற்படுத்தப்பட்ட அந்த சுவிசேஷங்கள், அந்த உபதேசங்கள், அந்த சபைகள், அந்த நிறுவங்கள், அந்த ஆதி அப்போஸ்தலர், அந்த இதுக்குத்தான் நான் பின்பற்றி வரணும் என்று நானும் முடிவு பண்ணி, மக்களையும் முடிவு பண்ணணும், எல்லாரும் வரணும் என்ற ஆசையில், தாகத்தில் நான் இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்கேன். அது ஒரு சிலருக்கு விளங்காதனால கோவப்படுறது இயற்கை. இப்போ சவுலுக்கு பவுல் சவுலாக இருக்கும்போது கோவம் வந்தது. ஏன்னா அவன் மத வைராக்கி அப்படி கிறிஸ்தவத்தை புகுத்துறான், யூத மதத்தை அழிக்க போகிறான்னு தெரியல, அறியாமல் செய்ததுனால இரக்கம் பெற்றேன்னு சொல்கிறான் பின்னாடி. அது மாதிரி இன்றைக்கி அநேகர் என்னை எதுக்கலாம், என்னைய சண்டை போடலாம், என்னை வையலாம், திட்டலாம். அறியாமல் நிச்சயமாக அவங்க ஒரு நாள் யோசித்தாங்கன்னா, ஆராய்ச்சி பண்ணாங்கன்னா, தேடினான்னா கண்டுபிடிச்சிடுவான். தேடுகிற எவனும் கண்டடைவான். அதனால் நான் எனக்குண்டு மனித தலைவரை சொல்லலை, ஒரு வெள்ளைக்காரனை சொல்லலை, ஒரு ஸ்தாபனத்தை சொல்லலை, எவனையோ ஒரு இதை நான் சொல்லலை, என்னையும் நான் சொல்லலை. நமக்கு தலைவர் இயேசு, தலைமை இடம் பரலோகம், அவரால் நியமிக்கப்பட்ட ஆதி அப்போஸ்தலர்கள் நமக்கு வழிகாட்டிகள், நாம் எல்லாரும் சகோதரர்கள். இதைத்தானே ஐயா சொல்கிறேன். வேறு என்ன எனக்குன்னு என்ன எதுக்குன்னு எந்த கொள்கை இல்லை, வேண்டாம், கூடாது. ஆகவே இந்த 2 காரியங்களை 66 புஸ்தகத்தில் நான் ஆய்வு பண்ணும்போது இந்த வெளிச்சத்தை கர்த்தர் எனக்கு தந்தார். ஆகவே அந்த பழைய ஏற்பாட்டிலேயே அந்த நிழல் கொடுக்கப்பட்டது. ராபோஜனம், திராட்சரசம் வந்து இயேசுவின் ரத்தமாகவும், அப்பம் இயேசுவின் சரீரமாகவும் அங்கே நிழலாக சொல்லப்பட்டிருக்கு.
அது ஒரு நிழல் தான். நிஜம் இயேசு என்ன சொன்னார்னா, யோவான் 6:55, என்னுடைய மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கிறது, என்னுடைய ரத்தம் மெய்யான பானமாக இருக்கிறது. அல்லேலூயா. உலக அப்பங்கள் பொய்யானது. நம்ம சாப்பிட்றோம்ல, நாளைக்கு காலையில் அது வெளியே போயிடும், தீட்டு பொருளை, பொய்யானது. ஆனால் இயேசுவாகிய அந்த ஜீவப்பம் மெய்யானது. அந்த திராட்சரசமாகிய இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் மெய்யான பானம். இதில் புசிக்கிறவன் என்றென்றும் பிழைப்பான். அல்லேலூயா. அவனை கடைசி நாளில் எழுப்புவேன்னு சொல்கிறாரு. கடைசி நாளில் நானே எழுப்புவேன்னு சொல்கிறாரு. அவன் சாக மாட்டான்னு சொல்கிறாரு. எல்லாம் ஆவிக்குரிய அர்த்தங்கள். அதனால் தேவ பிள்ளைகளே, நம்ம குழந்தையாக இருந்த போது குழந்தைய போல் யோசித்தோம், வச்சோம். தயவு செய்து இந்த 2026 தோசையை மாற்றி போடுற மாதிரி உங்களை மாற்றிக்கிங்க. எப்படி மாற்றுறது? இயேசு தான் நமக்கு தலைவர், அவருடைய வழிகாட்டி. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் சொல்கிறார்ல, அவர் ஆர்டர் கொடுத்துருக்காருல்ல. ஒரு அரசாங்க கட்டளையிட்டாலே செய்யாவிட்டால் தப்புன்னு சொல்கிறோம். இயேசு கிறிஸ்து கட்டளையிட்டார். உயிர்த்தெழுந்த இயேசு பரலோகத்துக்கு போகும்போது சொல்கிறாரு, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு சொன்னார். மத்தேயு 28:20. மோசே கட்டளையிட்டதுன்னு சொல்லலை, அந்த நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிங்கன்னு சொல்லலை. உங்களுக்கு இன்னொன்று தெரியுமா? நியாயப்பிரமாணம் நீதிமான்களுக்கு விதிக்கப்படலை. அயோக்கிய ஆளுகளுக்கு, அலங்கா புடாரிகளுக்கு, தாய் தப்பமாரை அடிக்கிறவங்களுக்கு, விபச்சாரம் வேசித்தனம் செய்கிறவனுக்கு, கேடுகட்ட நாய்களுக்கு தான் அது கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நான் சொல்லலை, பவுல் சொல்கிறான். வசனம் இருக்கா? எடுங்க. 1 தீமோத்தேயு 1:8 படிங்க. நிருபங்கள் படித்தா தானே உங்களுக்கு புரிய போகுது. எதுக்கு எடுத்தாலும் நீதிமொழி, சங்கீதம் இப்படியே போனீங்கன்னா இங்கே விழுந்து கிடந்து புதையில் கொட்டி கிடக்க இது உங்களுக்கு எப்படி தெரியும்? படிங்க. அப்போஸ்தலராகிய அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறபடி நியாயப்பிரமாணம் பாயிண்ட் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் அக்கிரமக்காரருக்கும் அடங்காத பிடாரிகளுக்கு, பக்தியே இல்லாமல் போலியாக இருக்கிறவனுக்கு, பாவிகளுக்கு, ரொம்ப கேவலமான அசுத்தமான ஆளுகளுக்கு, சீர்கெட்ட ஆளுகளுக்கு, தாய் தகப்பன்மாரை மிதிக்கிறான் அடிக்கிறான்ல அவனுக்கு, கொலைபாதகருக்கு, ஆளை கொல்றது, வேசித்தன விபச்சாரம் பண்ணுறவனுக்கு, ஆணோட ஆணு விபச்சாரம் பண்ணுறவனுக்கு, மனுஷனை திருடி இந்த சபையை விட்டு அவனை அள்ளிட்டு போகிறது, அங்கங்கே ஒரு சபையை உருவாக்கி ஆட்களை நோட்டம் பண்ணுறவனுக்கு, வாயை திறந்தா பொய் பேசுகிறவனுக்கு, பொய் சத்தியம் வைக்கிறவனுக்கு, நித்தியானந்த தேவனுடைய இந்த சுவிசேஷத்துக்கு எதிராக இருக்கிற எல்லாருக்கும் நியமிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறான். எவனாவது இதுக்கு விளக்கம் கொடுக்க சொல்லுங்க பார்ப்போம். இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க, மறுப்பு சொல்ல சொல்லுங்க பார்ப்போம். நீதிமானுக்கு விதிக்கப்படவில்லை. இப்போ பாருங்க, நம்ம எல்லாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், ஞானஸ்நானம் பெற்றிருக்கோம், அபிஷேகம் பெற்றிருக்கோம், ரட்சிக்கப்பட்டிருக்கோம், எவ்வளவோ தியாகம் பண்ணி ஆண்டவருக்காக நம்ம எவ்வளவோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தருக்கு எவ்வளவோ தியாகம் பண்ணி ஆலயம் கட்டுறதுக்கு எவ்வளவோ கொடுத்துருக்கோம், செஞ்சுருக்கோம். உங்களுக்கு போய் இங்கே இதில் இந்த வசனங்கள்லாம் ஐயா எழுதியிருக்காரு, நல்லா இருக்கு. அதை விட்டுட்டு இங்கே விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியை இச்சியாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாகன்னு சொல்லி இங்கே எழுதி போடலாமா? சில சபைகளில் அப்படி போட்டு தொங்க வைக்கிறாங்களே 10 கட்டில், போடலாமா? அது நியாயமா? இங்கே இன்னொன்று சொல்கிறேன், இங்கே சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னு இங்கே ஒருத்தன் எழுதுனா உங்களுக்கு கோவம் வராதா? ஏய், இங்கடா எழுதுகிற? பரிசுத்தமான தேவாலயத்தில் சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னு போட்டிருக்க.
அங்கே வெளியே போய் குடிக்கிறவனுக்கு போய் ஆஸ்பத்திரியில் எழுதி போடு, வேறு இடத்துல இது கோயில்ரா, இது எங்கடா இப்படிடா குடிப்பாங்க, கோவம் வருதில்ல? அதே தான். விபச்சாரம் பண்ணாது இருப்பாயாக, கொலை செய்யாது இருப்பாயாக, இதெல்லாம் இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருக்கு, தொங்க போட்டுக்கிட்டு இருக்கானே, அவங்களுக்கெல்லாம் எது சொல்ல வேணாமல் புரியல உங்களுக்கு. நீதிமானுக்கு விதிக்கப்படவில்லை, கிறிஸ்தவர்கள் நீதிமான். அதை புரிஞ்சுக்கங்க, நீதிமான் கிறிஸ்தவங்க நீதிமான். எதை வச்சு சொல்கிறீங்கன்னா, இலவசமாக ஆக்கப்பட்டிருக்காங்க. இவங்க உண்மையிலே ஒரிஜினலாக பாவிங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து இலவசமாக இவங்களை நீதிமானம் ஆக்கிட்டாரு. ரோமர் 5:19 படிங்க. அன்றியும் அதாவது ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினாலே, ஆதாமிலிருந்து உலகம் முழுவதும் உள்ள அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல, அதாவது ஒருவருடையனா இயேசு கிறிஸ்துவுடைய, அவர் தேவனுக்கு கீழ்ப்படிந்து மனுஷனா பூமியில் வந்ததுனால இந்த உலகத்தில் உள்ள அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. எப்படி? அதில் 5:1 விசுவாசத்தினாலே அவன் நீதிமானாகிறான். அதில் 9 இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினாலே அவன் நீதிமானாகப்படுகிறான். அல்லேலூயா. நீ நிறைய விளக்கருக்கு சொல்கிறதுக்கு டைம் இல்லை. ஆகவே கிறிஸ்தவர்கள் இலவசமாய் நீதிமானாக்கப்பட்ட ராஜரீக ஆசாரிய சந்ததி, சொந்த ஜனங்கள், பரிசுத்த ஜாதி, இவங்களுக்கு 10 கட்டளைகள் இவங்களுக்கு அவசியம் இல்லை, அந்த யூதர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது. ஏன்னா யூதர்கள் மகா பாவிக. உபாகம் 32:20 மோசே சாகும்போது சொல்கிறான், மகா மாறுபாடு உள்ள சந்ததின்னு சொன்னான். அந்த ஜனங்க பொய் பேசுகிற பிள்ளைங்க, பிசாசுகளுக்கு பலியிடுறாங்க, அவங்கக்கிட்ட உண்மை இல்லாத பிள்ளைங்க, மகா மாறுபாடு உள்ள சந்ததின்னு சொல்லி சேர்த்தான். ஐயா பாவம். அதனால தான் யூதர்களை நாங்கள் என்ன செய்யணும்னு யூதர்கள் குத்தப்பட்டு பேதுருவை கேட்கும்போது அப்போஸ்தலர் 2 மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள்னு சொன்னான். அந்த சந்ததினா இயேசு அந்த சந்ததியை விபச்சார சந்ததின்னு சொன்னார். விபச்சார சந்ததியார் அடையாளத்தை கேட்குறாங்க அப்படின்னு சொன்னார். அடையாளம் எதுக்கு எடுத்தாலும் அடையாளம். விபச்சார சந்ததியார் அடையாளத்தை கேட்குறாங்க, நல்லவன் கேட்க மாட்டான்னு இயேசுவும் வந்தார். பேதுரும் இந்த மாறுபாடு உள்ள சந்ததிட்டு விலகி உங்களை காப்பாற்றிக்கிங்கன்னு சொல்லி சொன்னால், அந்த வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவங்க ஏறக்குறைய 3000 யூதர்கள் கிறிஸ்தவங்களாக மாறினாங்க. அதுதான் சபை வரலாறு. முத வந்தது அதுதான். ஆகவே தேவ பிள்ளைகளே, அப்பமும் திராட்சரமிருந்து பழைய ஏற்பாட்டிலேயே நிழலாக இயேசுவின் இரத்தமாக மாம்சமாக கொடுக்கப்பட்ட அந்த காரியம், இந்த மெல்கிசேதேக்கு என்பது பரிசுத்த ஆவியானவர்னு சிலர் சொல்கிறாங்க, அது தப்பு. இயேசுவுக்கு ஒப்பனைன்னு சொல்கிறாங்க, அது கரெக்டு. ஆனால் இயேசு அல்ல. ஏன்னா அவன் இவன் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. ஆதி ஆகமத்திலையும் சரி, புதிய ஏற்பாட்டிலையும் சரி, அவன் இவன் தான் போட்டிருக்கு. சாலோமின் ராஜானா சமாதானத்தின் ராஜா, அந்த இயேசுவுக்கு அடையாளமாக நிழலாட்டமாக சொல்லப்பட்டது. எபிரேயர் 7 பார்த்தீங்களா, பாருங்க, 1-3 வரை படிங்க. இந்த மெல்கிசேதேக்கு சாலோமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனா இருந்தான். ராஜாக்களை முறியெடுத்து வந்த ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போய் அவனையே ஆசீர்வதிச்சான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இவன் முதற் பேராகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலோம் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜாம் என்று அர்த்தமாம். இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறு, இவன் நாட்களின் துவக்கமும் இருக்கிறான். இந்த இன்னு வர்றதுனால
அவன் இயேசு அல்ல, இயேசுவுக்கு நிழல். நிழல் இன்னும் வர்றதுனால நீங்கள் ஆதி ஆகமத்திலிருந்து ஒரு குறிப்பு தெரிஞ்சுக்குங்க. வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அவர் இவர் வந்தார் போனார்னு மரியாதை சொல்லும் முழுவதும் ஒன்று தேவனாக இருக்கும், ஒன்று ஆவியானவராக இருக்கும், ஒன்று இயேசுவாக இருக்கும். நீங்கள் அதை புரிஞ்சுக்கலாம். மற்றவங்க எல்லாரையும் அவன் இவன் வந்தா போனான்னு சொன்னாலே அது ஒரு மனுஷன் பிறவிகள் என்பதை புரிஞ்சுக்குங்க. ஆகவே ராபோஜன ஆராதனை என்பது நிழலாட்டமாக நியாயப்பிரமாணம் உருவாகிறதுக்கு முன்பதாகவே, மோசே வர்றதுக்கு முன்னாடியே ஆபிரகாமையே ஆசீர்வதிக்கிற அளவில் ஒரு ஊழியக்காரன் அன்னைக்கே நிழலாட்டமாக அவன் தேவகுமாரனுக்கு ஒப்பானவனாக மெல்கிசேதேக்கின் முறையில் வந்தான். ஆகவே இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாண அடிப்படையில் ஊழியமாக வராமல், மோசே மூலமாக வராமல், அல்லது லேவி வம்சத்தில் வராமல் யூதா வம்சத்திலே வந்தார். 12 கோத்திரத்தில் பழைய ஏற்பாட்டில் லேவி கோத்திரத்தில் தான் ஊழியக்காரனாக வரணும். வேறு எந்த கோத்திரத்துலையும் வரக்கூடாது, ஏற்றுக்கிற மாட்டாங்க. அந்த 11 கோத்திரம் அவங்களுக்கு தசமபாகம் கொடுத்து அதை ஆதரிக்கணும். அதான் பழைய ஏற்பாட்டு முறை. ஆனால் இயேசு கிறிஸ்துவே ஒரு லேவியர் அல்லையே, அவரே ஒரு யூதர் தானே. ஆகவே லேவி முறை மாற்றப்பட்டது, லேவி முறை தலைகீழாக மாற்றப்பட்டது. இன்னைக்குள்ள போதகர்களுக்கு அந்த விஷயம் புரியாமல் லேவியரே ஆச்சாரியரேன்னு பாட்டு பாடுறான். ராஜாக்களாக லேவியராக எங்களை தெரிந்து கொண்டீர் சொல்லி இவங்க தலைவர்கள் சொல்லி பின்பற்றினா எப்படிடா நம்ம சரியான சத்தியத்தை கொண்டு போக முடியும்? நான் அதுக்கு தான் சொல்கிறேன், இன்னைக்குள்ள இந்த சபைகள் ஸ்தாபனங்கள் தலைவர்களை தயவு செய்து விட்டுட்டு ஆதி அப்போஸ்தலர்களை பின்பற்றுங்க. 1 கொரிந்தியர் 11:1 படிங்க. 1 கொரிந்தியர் 11:1. பவுல் சொல்றான், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு எவனாவது சொல்லுங்க பார்ப்போம். எந்த பிசவாவது எந்த ரெவரண்டாவது இந்த வார்த்தையை சொல்லுங்க பார்ப்போம். தைரியம் இருக்கா? சொல்ல முடியுமா? ஆகவே அப்போ சில நிருபங்கள் கரண்டில் இருக்கு, இப்போ கரண்டில் இருக்குது. காலாவதியானது பழைய ஏற்பாடு. பூர்வத்தாருக்கு சொல்லப்படும் பங்கு பங்கா வகை வகையாக அது முடிஞ்சு போனது. கண்ணு பல்லு மோசையினுடையது, அது நியாயப்பிரமாணம் யூதர்களுக்குள்ளது. ஆனால் இயேசுவின் போதனை முழு உலகத்துக்குரியது. அதுக்கு தான் சகல ஜாதிகளையும் போய் சீசராக்குங்கன்னு சொன்னார். பழைய ஏற்பாடு முறை அது இல்லை. சகல ஜாதிகளையும் பேய் பிள்ளைகள் பிசாசின் பிள்ளைகள்லாம் ஒதுக்கிட்டு தள்ளிக்கிட்டு இருந்தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவ தான் சகல ஜாதிகளையும் சீசரன். அப்படி கட்டளிட போய் தான் நானெல்லாம் ஊழியக்காரனானே. நானெல்லாம் இல்லாட்டினா குறி சொல்கிறவன் எப்படி வர முடியும்? எப்படி ஜோசியக்காரன் எப்படி ஊழியக்காரனாக வர முடியும்? எத்தனையோ ஜாதி ஜனங்கள்லாம் இப்போ ஊழியக்காரங்கள் ஆகியிருக்காங்க. எப்படி ஆக முடியும்? முடியாதுல்ல. லேவி முறை இருந்தால் லேவி தான் வரணும், மற்ற எவனும் வரக்கூடாது. அப்படி இல்லை சட்டம். ஏசு அதை மாற்றிட்டாரே. லேவி ஊழியம்னே வச்சுருக்கான். ஐயா நீங்கள் சென்னையில் அந்த ஜான் ஜெபராஜில் குத்துனண்ணா ஆடுறவன் லேவி ஊழியம்னே வச்சுருக்கான் பகிரங்கமாக. எவனாவது அதுக்கு புத்தி சொல்கிறானா, ஆலோசனை சொல்கிறானா, தப்புன்னு சொல்கிறானா இல்லை அவனுக்கே அது தெரியுதா? ஏன்னா அவங்க ஸ்தாபனங்கள் வளர்ந்த விதம், சொல்லி கொடுக்குற விதம், இவங்கள்லாம் நமக்கு தலைவர்கள்னால் நம்ம எப்படி விளங்குவோம், எப்படி நல்லா இருப்போம்? ஆகவே இயேசு கிறிஸ்து ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தானால் அவன் ஐயா எழுதியிருக்கார் யோவான் 12:26. ரொம்ப பேர் இதை எழுத மாட்டாங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் பிதா கனம் பண்ணுவார்னு மாற்றிட்டான். இப்போ ஐயா தான் கரெக்டாக எழுதியிருக்கிறார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் அவன் பிஷப்பை பின்பற்றுன்னு சொல்லலை, அவன் சாவணத்தை பின்பற்றுன்னு சொல்லலை, அவன் போப்பை பின்பற்றுன்னு சொல்லலை, இயேசுவை பின்பற்று. ரெண்டாவது, இயேசுவை பின்பற்றின அப்போஸ்தலர்கள் பின்பற்று. 2 காரியம்தான். இப்போ என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கன்னு சொல்லி புது உடன்படிக்கையை இயேசு ஏற்படுத்தினார்ல. இரத்தத்தை, இயேசுவின் சொந்த இரத்தத்தை கொடுத்து
புது புது உடன்படிக்கைன்னு சொன்னார்ல, நினைவு கூறுங்கன்னு சொன்னார் இல்லையா? அதான் நினைவு கூறுறோம். இத்தனை வருஷமாகி நம்ம ஏன் இன்னைக்கு ஒருவருக்கொருவர் கால் கழுவுறோம், ஒருவருக்கொருவரை ஏன் நம்ம ஞாபகப்படுத்துகிறோம்னா, இயேசு சொன்ன கட்டளை அதை நினைவு கூறுங்கன்னு சொன்னார். ஆனால் அவரோட பிறந்த சகோதரன் யூதா ஒருத்தன் ஒரு காரியம் சொன்னான், நினைவு கூறுன்னு சொன்னான். யூதா 17 படிங்க. நீங்களோ பிரியமானவர்களே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை, முன் சொல்லப்பட்டதுன்னா 1ஆம் நூற்றாண்டில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்க. அதுக்கு பிறகு வந்ததெல்லாம் நினைவு கூறுங்கன்னு சொல்லலைங்க. எனக்கு பிறகு நிறையா பேர் வருவாங்க, அவங்களும் சொல்லுவாங்க, அதையும் கேளுங்கன்னு சொல்லலை. அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட, அதான் 1ஆம் நூற்றாண்டில் சொல்லப்பட்ட, அந்த நிருபங்களில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளை என்ன செய்யுங்க? இயேசுவின் மாம்சத்தை இரத்தத்தை எப்படி நினைவு கூறுறியோ அதே போல ஆதி அப்போஸ்தலர்களையும் நம்ம நினைவு கூறுவது கிறிஸ்தவங்களுக்கு கடமை. ஆகவே ராபோஜனம் என்ற வார்த்தையை சொல்லி பழகுங்க. ஒருவருக்கொருவர் கால் கழுவுல வெக்கப்படாதீங்க. உயர்வு தாழ்வு, ஏழை பணக்காரன், நமக்கு வேண்டிய ஐயா நீங்கள் வாங்க, நீங்கள் உங்கள் கழுவுங்க, வேண்டிய இதில் வேறையா? யாராக இருந்தாலும் கழுவுங்க, யார் வந்தாலும் கழுவுங்க. இயேசு எல்லார் கால்களையும் கழுவுனார், யாரையும் விடலை. தேவ பிள்ளைகளே, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, உயர்வு தாழ்வு இல்லை, ஏழை பணக்காரன், எந்த ஜாதி அந்த ஜாதி எந்த இதுவும் கிடையாது. அதெல்லாம் ஆணவ கொலைகள் தென் பகுதியில் நிறைய நடக்குது. அறியாமை, நமக்குள்ளே அந்த அறியாமை வரக்கூடாது, அந்த மூடப்பழக்கம் வரக்கூடாது, சாதி சண்டை மத சண்டை நமக்குள்ளே வரக்கூடாது. நாம் எல்லாரும் சகோதரர்கள். லேலுயா. ஆமாம், மத்தேயு 23:8 சொல்கிறாரு, நீங்கள் எல்லாரும் சகோதரர்கள். அருமையாக சொன்னார். இந்த 9ஆம் வசனத்தில் பூமியில் எவனையும் உங்கள் பிதான்னு சொல்லாதீங்க, பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு. இன்னைக்கு நேருக்கு எதிராக சொல்கிறானே ஃபாதர்னு, பங்கு தந்தை, ஃபாதர். சொல்லாதன்னா சொல்லுவேன்னா அவன் கிறித்தவனா, அவன் தலைவரா, அவன் ஊழியக்காரனா? நீங்களே சொல்லுங்களேன். சொல்லாதீங்கன்னா அப்படி தான் சொல்லுவோம்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அதில் 10ஆம் வசனத்தில் நீங்கள் குருக்கள் என்று அழைக்கப்படாதீர்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு. அப்படித்தான் நாங்கள் அழைப்போம். நாங்கள் குருவானவர், தலைமை குரு, உதவி குரு, இவர் அந்த குரு இந்த குருன்னு சொல்லி சொல்கிறானே. சொல்லாதேன்னா அப்படித்தான் சொல்லுவோம்னா அவங்களுக்கு என்ன பேர் கொடுக்குறீங்க? அவன் யார்? அந்தி கிறிஸ்து தான். கீழ்ப்படியான்னு சொல்லுவான் அந்தி கிறிஸ்து. அந்தி கிறிஸ்துனா அர்த்தம் என்னென்னா கிறிஸ்துவுக்கு எதிராளின்னு அர்த்தம். அந்தி கிறிஸ்துன்னா அது அர்த்தம். கிறிஸ்து என்ன சொல்கிறாரோ அதுக்கு மறுப்பு மாற்றி எதுக்க பேசுகிறவன் பேர் தான் என்னது? அதான் அந்த அந்தி கிறிஸ்துடைய ஆவி. இப்போ உலகத்தில் நிறையா இருக்குது. பிஷப்புன்னு சொல்லாதீங்கன்னா அப்படித்தான் சொல்லுவேன்னா, பிஷப்புன்னு சொல்கிறதுக்கு ஒரே தகுதி உள்ளவர் இயேசு ஒருவர் தான். எபிரேயர் 13:20 போட்டிருக்கு. ஆடுகளின் பெரிய மேப்பராகிய இயேசு கிறிஸ்துன்னு போட்டிருக்கு. அந்த பெரிய மேப்பர் தான் பேராயிருந்து இவன் சொல்லிக்கிறான். பேராயிரம் ஏற்கனவே இருக்கார்ல, பெரிய மேப்பர் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லியாச்சுல்ல. நீ என்னடா அதுக்கு ஈக்குவல் என்ன? நீ மனுஷ பிறவி நாளைக்கு செத்துருவைய. நாற்றமருதி எத்தனையோ பிஷப்பு செத்துட்டானே, இப்போ இயேசு சாவாரா? இயேசு செத்தது ஒரு தடவை தான். மரித்தேன் உண்மை, சில காலம் உயிரோடு இருக்கேன்னு சொன்னால் அவர் எங்கே, நீ எங்கே? இதெல்லாம் ஒரு புரட்சி வெடிக்க வேணாமா? பெரியாள் சொன்னால் பெருமாள்றான்னு சொல்லி நம்ம தலையாட்டினதெல்லாம் போதும். கடைசி காலம் ஆயிடுச்சு. அந்தி கிறிஸ்து உலகத்தை ஆள போகிறான். காலால் படைக்க நீ ஓடுறது சங்கட்டம்னா குதிரை படைக்க எப்படி ஓடுவேன்னு சொன்ன மாதிரி இந்த விஷயங்கள்லையே புரிதல் இல்லாட்டினா அந்தி கிறிஸ்து சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டுருவோம். நாளைக்கு அரசியல்வாதியை போய் இன்றைக்குள்ள போதர்கள் கொண்டாடுறான், பொன்னாடை போடுறான், கிறிஸ்மஸ்ஸு சமத்துவ விழான்னு அவனை வச்சு இவன் கொண்டாடிக்கிட்டு இருக்கான். அவன் சாராய வியாபாரியாக இருக்கான். ஐயா. எத்தனையோ பேரை கொன்று அந்த ரூபாயை சம்பாதிக்கிறான். எத்தனையோ ஊழல் நடந்துக்கிட்டு இருக்கு. எத்தனையோ மணல் திருட்டாகுது. எத்தனையோ மலைகள் காணாமல் போகுது. எவ்வளவோ அநியாயங்கள் அக்கிரமங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்குள்ள போதகளை அவனை கூப்பிட்டு இவன் ஆசீர்வதிக்கப்படணும், இவன் திரும்ப ஆட்சிக்கு வரணும், இவன் நல்லா இருக்கணும்னா இவன் மனுஷனா?
நீ செய்கிறது சரியில்லைன்னு யோவான் சாணகன் ஏரோது ராஜாவை சத்தம் போட்டானே, வஞ்சானே, ஏன் முகத்துக்கு எதிர்த்தானே, அவன் தான் ஊழியக்காரன். வெட்டப்பட்டு செத்தான், சாகட்டும், என்னைக்கு இருந்தாலும் சாவு தானே. சாவு இல்லாமல் ஒருத்தன் யார் இருக்க முடியும்? அது இப்படி சாவு வர்றது ரொம்ப புண்ணியம். நானெல்லாம் அப்படித்தான் நினைக்கிறேன். ஆண்டவர் சத்தியத்துக்காக என்னைய கொன்னாங்கன்னா என்னைய அதை விட ஒரு பாக்கியம் எனக்கு இல்லைப்பா. ஒரு வேளை ஒரு மரணம்னு வந்துட்டா அப்படி ஒன்று அனுமதிச்சா அது ஒரு பாக்கியம். அது எல்லாத்துக்கும் கிடைக்காத லக்கி. அது எல்லா அப்போஸ்தலர் மாதிரி நம்ம ஆக முடியுமா? சிரச்சேதம் பண்ணாங்க பவுல கிபி 68 தீர்த்து ராயினால. பேதுருவை தலைகளை சிலுவில் அரைஞ்சி கொண்டாங்க. நம்ம தோமா இந்தியாவுக்கு வந்து ஈட்டியை குத்தி கொண்டாங்க. அந்த பாக்கியம் எல்லாத்துக்கும் கிடைக்குமா? அது எவ்வளோ புண்ணியம். இன்றைக்கி அவங்க எப்படி தெய்வங்களாக வச்சு இன்றைக்கி யாரிசி மக்கள் கும்பிடுறாங்க. அந்த மாதிரி பாக்கியம் எல்லாத்துக்கும் வராது. அவரோடு கூட மறிக்கப்படி போவோம் வாருங்கன்னு தோமா சொன்னது சும்மா இயேசு மெச்சறதுக்காக சொல்லலை. நிஜமாகவே அவர் ரத்த சாட்சியாக செத்தான். அதனால தான் சென்னையில் நிறையா கிறித்தவங்க இருக்காங்க. அந்த ரத்தம் கேரளாவில் மலபாரில் இறங்கி ஊழி செஞ்சுருக்கான். கேரளா முழுவதும் கிறித்தவங்க அதிகமாக இருக்காங்க. நாகர்கோவிலில் ஒரு கோயில் இருக்குது, அதை போகிற வழியில் அதில் நாகர்கோவில் கன்னியா முழுவதும் கிறித்தவங்களாக இருக்காங்க. கால் மதிக்கும் தேசமெல்லாம் சொந்தமாக்கி தருவேன். கிறித்தவத்தை எவனை அழிக்க முடியாது, நசுக்க முடியாது. நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே போகுமே தவிர குறையாது. ஆகவே ராபோஜனம் என்று சொல்லி பழகுங்க, கால்களை கழுவி பழகுங்க. அப்போஸ்தலர்கள் ஆதி அப்போஸ்தலர் நினைவு கூறுங்க. நம்ம புது உடன்படிக்கை நினைவு கூறுற மாதிரி அதை நினைவு கூறுங்க. முன்னூரை சொல்லிட்டேன். ரெண்டாவது, பூமியிலிருந்து உண்டான அப்பங்கள் என்ற வகையில் ஒரு குறிப்பு சொல்கிறேன். பூமியிலிருந்து உண்டான மனிதர்கள் எப்படி, வானத்திலிருந்து வந்த ஜீவப்பம் எப்படி, இந்த சொல்லிட்டு முடிச்சிடுறேன். மத்தேயு 16:6 படிங்க. புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்கிறாரு, சத்தம் போடுறாரு. அது யாருடைய புளித்த மாவு? பரிசெய்ய சதுசெய்ய. இவங்க யார்? பழைய ஏற்பாட்டுக்காரங்க. மத்தேயு 23 முழுவதும் அவங்கள வைகிறாரு. வேதபாரகரே பரிசெய்யரே உங்களுக்கு ஐயோ. ஐயோன்னா கேடுன்னு அர்த்தம். சபிக்கிறாருங்க. வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை, பார்வைகளுக்காக நீண்ட ஜெபம் பண்ணுறீங்க. ஒருத்தனை உங்கள் மார்க்கத்தினாகும்படி உலகமெல்லாம் சுற்றி வர்றீங்க. வந்த பிறகு உங்களை விட கேடுகட்ட அளவில் அவங்கள ஆக்கிடுறீங்க. பார்வைக்காக பக்திமான் மாதிரி நடித்து ஜெபிக்கிறீங்க. விதவைகளின் வீடை பச்சிக்கிறீங்க. நிறைய தசம்பாகம் தான் குறிக்கோள். அதை வாங்கிட்டு மற்றதெல்லாம் நீதி நியாயத்தை விட்டுறீங்க. விரியம்பாம்பு குட்டிகளேன்னு சொல்கிறாரு. ஏகப்பட்ட அளவில் வஞ்சி தீர்த்திருக்கிறாரு, சபிச்சிருக்கிறாரு பரிசெய்யரு. தம்முடைய சீசர்களுக்கு சொல்கிறாரு, அவங்களுடைய புளித்த மாவை குறித்து சீசர்களுக்கு விளங்கலை. என்னடா அது புளித்த மாவுன்னா அது என்ன? நம்ம ஏதாவது அப்பப்போ கொண்டு வந்துருக்குமா? புளிச்சு போச்சா என்ன தெரியல. ஏன்னா நம்ம அறிவாக அவ்வளோதான். ஐயா குண்டா சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டுறது கந்தை புத்தி கவட்டுக்குள்ளேன்னு சொல்கிற மாதிரி நம்ம அறிவு அவ்வளவுதான், நம்ம புத்தி அவ்வளவுதான். இயேசு அதுக்கு திரும்ப விளக்கம் கொடுக்குறாரு. 11:12 படிங்க. அதுலேயே பரிசெய்ய சதுசெய்யருடைய புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று இயேசு சொன்னது. அழிந்து போகிற அப்பம், இந்த சாப்பாடு இது பற்றி சொல்லலை. புரிஞ்சுக்கிட்டாங்களா? அவங்க உபதேசத்தை குறித்து, பழைய ஏற்பாடு உபதேசத்தை குறித்து அப்படி சொன்னார். அது காலாவதியான புளிப்புள்ள அப்பம், புளிச்சிருச்சு. அதை கொடுத்தா பிள்ளைகளுக்கு பேதி தான் வரும், கால்ரா தான் வரும். அதனால் அதை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. அந்த உபதேசம் கூடாது, தப்புன்னு சொன்னார். சோம்பலின் அப்பம்னு பழைய ஏற்பாட்டில் போட்டிருக்கு. இடுக்கத்தின் அப்பம்னு போட்டிருக்கு. புழு பிடித்த அப்பம்னு போட்டிருக்கு. ஓய்வு நாள் தோறும் அப்பங்கள் அடுக்கிறத பற்றி போட்டிருக்கு. காகங்கள் மூலமாக அப்பங்கள் கொண்டு வந்து போட்டிருக்கு. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் உள்ள
அழிஞ்சு போகிற போஜனம் உள்ள பொய்யான அப்பங்கள், பொய்யான மனிதர்கள் அதை செஞ்சாங்க. மனுஷனே பொய் தானே, எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்களத்திலே சொன்னேன். எந்த மனுஷன் பொய்யன் அப்படித்தான் வசனம் போட்டுருக்கு. ஏன்னா அவன் துர்க்குணத்தில் உருவாகுறான். தாவீது சொல்கிறான், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள், நான் துர்க்குணத்தில் உருவானே, பிறப்பே சரியில்லையே. அதனால தான் இயேசு புதிய ஏற்பாட்டில் நிக்கோதேமு ஊழியக்காரன், இப்போ இஸ்ரவேலிலே பெரிய போதகர், அவனுக்கு சொல்கிறாரு, நீ மறுபடியும் பிறக்கணும், பிறப்பு சரியில்லை, மறுஜென்மம் முழுக்கு ஞானஸ்தானம், மறுஜென்மம் மறுபிறவி, அது அதான் புது சிருஷ்டி. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். 2 கொரிந்தியர் 5:17, பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எல்லாம் புதுசாகணும்ல. புதிய வருஷம் வர்ற மாதிரி புதிய வருஷம் கூட ஒரு காலத்தில் பழசாயிரும். நாம் புதுசாகிட்டே போகணும். இந்த புதிய அப்பம், இந்த புதிய ஜீவ தண்ணீர், இந்த புதிய ரசம், இந்த புதிய கோடித்தண்டு, புதிய பிசைந்த மாவு, இதைத்தான் பண்டிகை கொண்ட. இது பண்டிகைன்னே இருக்குது. இன்றைக்கி காலையில் வரைக்கும் இங்கே வரைக்கும் இது வரைக்கும் இருக்கீங்க. 2 சாப்பிட போய் இன்னொரு முறை சாப்பிட போகிறோம். ராபோஜன ஆண்டவருடைய ஜீவ அப்பத்தை சாப்பிட போகிறோம், சரீர அப்பத்தையும் சாப்பிட போகிறோம். இது ஒரு பண்டிகைன்னு தான் பவுல் சொல்கிறான். பண்டிகை அது. 1 கொரிந்தியர் 5 எடுங்க, 6 பாருங்க. கவனிங்க, கொஞ்சம் புளித்தமா பிசைந்த மாவு முழுவதும் என்னாகும்? ஆமாம், அது கொஞ்சம் தானே நினைக்கக்கூடாது. அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கட்டும். பாஸ்டர் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் சலுகை பண்ணுங்கள். இப்படியா பேசுகிறது? எவனும் வரமாட்டான் இப்படி பேசுனான்னா. அட்ஜஸ்ட்மெண்ட் கொஞ்சம், சின்ன ஓட்டை பெரிய கப்பலை கவுக்கும். கொஞ்சம் புளித்தமா முழு மாவையும் கெடுத்து போயிடும். ஏன் அங்கே சொல்கிறான்னா, தகப்ப மனைவியை ஒருத்தன் விபச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரம் அந்த கொரிந்தி சபையில். அப்படிப்பட்டவனை உங்களை விட்டு தள்ளாமல் புறக்கணிக்காமல் அவன் கூட சேர்ந்து தின்னுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு அவனும் நாமெல்லாம் ஒன்றுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறியே வெக்கம் இல்லாமல் பவுல் காதுக்கு போகுது. இது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத, சொல்ல மாட்டீங்களே, அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமாக இருக்கேன். நீங்கள் 1 கொரிந்தியர் 5 அதிகாரம் பார்த்தீங்கன்னா அது. அதனால் கொஞ்சம் புளித்தமாகவே குறித்து எச்சரிக்கையாக இருங்க, அதை இது பண்ணாதீங்க. அப்புறம் படிங்க 7-8. ஆகையால் நீங்கள் எப்படி இருக்கணும்? புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே. அதான் புதிய ஏற்பாடு. புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படி. பழைய ஏற்பாடு அந்த புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்க. ஞானம் இருந்தால் புரிஞ்சிக்க, அறிவாக இருந்தால் புரிஞ்சிக்க. அப்புறம் ஏனெனில் நம்முடைய கர்த்தராகிய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்காரு. அதனால தான் இந்த ராபோஜனத்தில் சிலுவை பாடு மரணங்களை பாடுறோம், பாடுகளை நினைவு கூறுறோம். அது பஸ்கா பண்டிகை நமக்காக. அது பழைய ஏற்பாட்டில் உள்ளது நிழல், இது நிஜம், இதுதான் ஒரிஜினல், அது நிழல். அதனால் நிழலை பிடிச்சிக்கிட்டு யூதர்கள் தொங்கிக்கிட்டு இருக்கான். நம்ம நிஜத்துக்கு வந்துட்டோம், நாம் யூதர்கள் அல்ல. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன சொன்னார்? யோவான் 3 அதிகாரம் நான் முடிக்கிறேன். யோவான் 3 அதிகாரத்தில் 31 34 வரை படிங்க. இந்த வசனத்தை ரொம்ப கவனிங்க. உன்னதத்திலிருந்து வருகிறவர், எல்லாரிலும், இங்கே கேளுங்க, எல்லாரிலும்னா உன் தலைமை போதகர், உன் பிஷப்பு, உன் ரெவரண்டு, உன் போப்பு, உன் கிறிஸ்தவ தலைவர், எவனோ இருக்கோ எல்லாம் எழுதிக்க. எல்லாரிலும் இயேசு மேலானவர். பூமியிலிருந்து உண்டான மனுஷ பிறவிகள் பூமியின் தன்மையிலிருந்து அவன் உருவாகி
இவன் பூமிக்கு அடுத்தவைகளையே தான் சொல்ல முடியும். ஏன்னா இங்கேருந்து பிறந்திருக்கான்ல. பூமியே சபிக்கப்பட்டதில்ல. ஆதியாகமம் 3:17 உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டதுன்னு ஆதாமை பார்த்து கர்த்தர் சொன்னார். சபிக்கப்பட்டதிலிருந்து ஒருத்தன் வந்தா அது எப்படி இருக்கும்? அதெல்லாம் அவர் வேற பாஸ்டர், இவர் வேறன்னா கழுத விட்டையில் முன் விட்ட பின் விட்டன்னா இருக்குது. கழுத விட்ட தானே, இல்லை முன் விட்ட பின் விட்டன்னு என்னங்கடா இருக்குது? மனுஷன்தான். படிப்பறிவு இல்லாதவன் குடிச்சு வெறிச்சு கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு வீதியில் ஊருளுவான். டீசெண்டாக இருக்கிறவன் நல்லா டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வாடை இல்லாத மதுபானத்தை குடித்து அவன் பெட்டில் அந்த பெட்ரூமில் யாருக்கும் தெரியாமல் ஊருளுவான். இதுதான் வித்தியாசம். இவன் கும்மாங்குத்து அடித்து கொலவெறியாகி திருடி ஏதாவது செய்வான், பாவம் மாட்டிக்கிடுவான். அவன் மாட்டாமையே ஒரு சைன் போட்டு மாட்டாமையே கோடிக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிப்பான். விவரம் உள்ளவன், நம்ம அறிவாளி. ஆனால் தேவனுடைய பார்வையில் அந்த பாவி இந்த பாவின்னு இருக்கா? எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை ஒருத்தன் கூட கிடையாதுன்னு போட்டிருக்கு. ஒருத்தன் கூட கிடையாது. அதனால தான் இயேசு பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்தில் பஸ்கா ஆட்டுக்குட்டியாக வந்தார். யோவான் சாணகன் அதை சொல்கிறான், கையை காட்டி, இவரே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லி யோவான் 1:29 அவன் கையை காட்டி சொன்னது அந்த அர்த்தம் தான். அதனால் குறிப்பிட்ட மக்களுக்காக இயேசு உயிர் விட ரத்த சிந்த வரல. 1 யோவான் 2:2 நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். உலகத் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டின்னு போட்டிருக்கு. ஆகவே முழு உலகத்துக்காக சக்தி கெடாவாக பலியாக வந்தார். ஒரு ஊரில் திருவிழா நடக்கும்போது ஒரு பாவம் செய்யாத குற்றம் இல்லாத ஒரு ஆட்டை போய் கடைசியில் மஞ்சள் தண்ணியை ஊற்றி வெட்டுறான், பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் உலகம் என்பது வீடு, அதில் உள்ள மக்கள் என்பது குடிகள். அதில் சக்தி கெடாவாக மஞ்சள் தண்ணியை ஊற்றி ஞானசானம் தண்ணியை ஊற்றி அநியாயமாக வெட்டப்பட்டார். மேப்பனை வெட்டுவேன் ஆடுகள் அந்த தீர்க்க தரிசனம் வெட்டப்பட்டார். ஆகவே அந்த இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ஆக உன்னதத்திலிருந்து வருகிறவர். இவங்க எல்லாரும் எவனாவது இவன் ரத்தம் கொடுக்க முன் வந்தாலும் அது பாவ ரத்தம் தானே, சாவ ரத்தம் தானே. இது ரத்தத்தை எப்படி சாக்கடை எடுத்து சாக்கடையில் காப்பாற்றுறவனை சாக்கடை தண்ணியே ஊற்றுனா எப்படி அவன் சுகமாவான்? எப்படி அவன் விடுதலை ஆகி சுத்தமாக முடியும்? நல்ல தண்ணி ஊற்றணும்ல. ஏது சொன்னார், சீவத்தண்ணீர் நதிகள் ஓடும்னு சொல்கிறேன். என்னை விசுவாசிக்கிறேன். சீவத்தண்ணி நதி, இந்த தண்ணியை குடிக்கிறவனுக்கு திரும்ப தாகம் உண்டாகும். நான் கொடுக்குற தண்ணீரை கொடுக்குறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாதுன்னு சொன்னார். ஜீவத்தண்ணீர் ஊறும், அப்படியே ஊறிக்கிட்டே இருக்கும். லேலுயா. ஆகவே வானத்திலிருந்து வந்தவருக்கு பூமியிலிருந்து வந்தவருக்கு வித்தியாசம் இல்லையா? வித்தியாசம் பார்க்க வேணாமா? நீங்கள் திரும்ப படிங்க அந்த வசனத்தை. உன்னதத்திலிருந்து வருகிறவர், எல்லாரிலும் மேலானவர், பூமியிலிருந்து உண்டான மனுஷ பிறவிகள், பூமியின் தன்மையிலிருந்து தான் அவன் பேச முடியும். பாயிண்ட், பரலோகத்திலிருந்து வருகிறவர், எல்லாரிலும். உங்கள் ஸ்தாபனங்கள் உங்கள் தலைவர்கள் எல்லாம் பேரை போட்டுக்குங்க. எல்லாரிலும் இயேசு பரலோகத்திலிருந்து வந்தவர், வானத்திலிருந்து இறங்கின ஜீவப்பம். இவங்க பூமியிலிருந்து வந்த அப்பங்கள். படிங்க. இயேசு கிறிஸ்துடைய சாட்சியை ஏற்றுக்கொள்கிறவன், தேவன் உண்மையாக சத்தியம் உள்ளவர் என்பதை இயேசுவின் வார்த்தையை எவன் கேட்குறானோ, எந்த மதமாக இருந்தாலும் ஜாதியாக இருந்தாலும் யார் கேட்குறாங்களோ அவங்க எல்லாரும் தேவனுக்கு சிநேகிதராகிறாங்க, தேவனுக்கு பிள்ளைகள் ஆகிறாங்க. தேவன் உண்மை உள்ளவர் என்று இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அவன் ப்ரூவ் பண்ணுறான். அப்புறம் தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். இயேசு தேவனாலே அனுப்பப்பட்டதுனாலே தேவ வார்த்தைகளை பேசினார். அளவில்லாமல் கொடுத்துருக்கார். லேலுயா. ஆனால் பூமியிலிருந்து எழும்பின மனிதர்கள் மனுஷனாலே அனுப்பப்பட்டதுனால மனுஷ வார்த்தைகளை பேசுகிறான். இயேசு தேவனாலே அனுப்பப்பட்டதுனாலே தேவ வார்த்தைகளை பேசுகிறார்.
நீங்கள் யாரை பின்பற்றணும் என்பது தயவு செய்து இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. ஆகவே தேவ பிள்ளைகளே, பூமியிலிருந்து உண்டான அப்பங்கள் முழுவதும் புழு பிடிச்சி போயிடும், நாத்தம் அழுத்து போயிடும். தற்காலிக உணவு நிரந்தர. இந்த அப்பத்தை புசிக்கிறவனுக்கு திரும்ப பசி உண்டாகும்னு சொன்னார். திரும்ப தாகம் எடுக்கும், பசி உண்டாகுமே. ஆனால் நான் கொடுக்குற அப்பம், நீங்கள் யோவான் 6ஆம் அதிகாரத்தில் 48லேருந்து 58 வரை வீட்டில் போய் படிங்க. 10 வசனத்தில் நானே ஜீவப்பம், வானத்திலிருந்து இறங்கின ஜீவப்பம். உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல இல்லை, அவங்க செத்தாங்க. ஆனால் ஏன் நான் கொடுக்குற அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்று பிழைப்பான், அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். இவ்வளோ ஆசீர்வாதம் ஞாபகத்தில் இருக்குப்பா, இவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குது. கால் கழுவி எடுக்கிறதுக்கு உனக்கு என்ன அச்சம்? இலவச தரிசனம்னு சொல்லி முட்டி மோதிக்கிட்டு இருக்கான் திருப்பதியில். ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லாததுக்கு ஜனங்க எவ்வளோ பாடுபடுறான். இங்கே பாருங்கள், ஐயப்பன் கோயிலில் எத்தனை கோடி மக்கள் ஹார்ட் அட்டாக்லேயே ரொம்ப பேர் குளிர்லேயே செத்துட்டாங்களாம். கடவுள் இல்லாததுக்காக, தெய்வம் இல்லாததுக்காக மனுஷன் எவ்வளோ பிரயாசப்படுறாங்க. சீவனுள்ள உயிருள்ள ஆண்டவரே நேரடியாக வந்து சொன்ன உபதேசம், கட்டளை, இதை ஒருத்தர் மீறினான்னா அவன் எப்படி தண்டனைக்கு தப்ப முடியும்? நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்திருக்கும்னு சொல்கிறாரு. யோவான் 12:48, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்திருக்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே, சொன்ன வசனமா சொல்ல போகிற வசனமா? சொன்ன வசனம். ஒரு ஐயா சொல்கிறாரு, என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன். ஏசப்பா, 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 என்னப்பா செய்யணும் சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன்னா, இது வரைக்கும் அவர் சொல்லாத மாதிரியும் இன்னி மேலே சொன்னால் அவர் கேட்டு செய்வாராம். எப்படியா அது சொல்லிட்டாரு. 4 சுவிசேஷங்களை சொல்லிட்டாரியா, சொல்லிட்டார். யோவான் 15:3, நான் சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்போயே சுத்தமாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டார். உபதேசம்தான் சுத்தப்படுத்த முடியும். அன்னைக்கே சொல்லிட்டாரையா. இப்போ புதுசாக சொல்ல மாட்டார். புதுசாக அப்படி சொன்னால் வேற ஒரு இயேசுவாக இருக்கும், வேற ஒரு இயேசுவாக இருக்கும். இந்த அங்கே வந்தார், இங்கே வந்தார், இந்த இயேசு இங்கே எவனாலும் சொன்னால் நம்பாதீங்கன்னு சொல்லி மற்ற 24 சொன்னார்ல, இந்த மாதிரி சொல்லுவாங்க, நம்பிடாதீங்கன்னு அன்னைக்கே சொன்னார். இன்றைக்கி சொல்கிறாங்களே, என்ன வகையில் உங்களை என்னத்தை சொல்கிறது? தயவு செய்து மனிதர்களை பின்பற்றாத, சாபனங்களை நம்பாத. எந்த மனுஷனும் பொய்ய, அவனும் உன்னை மாதிரி பாடு உள்ள மனுஷன்தான். அவன் இயேசு அல்ல, இயேசு அல்ல. இயேசு ஜீவிக்கிறார், இன்றைக்கி உயிரோடு இருக்கிறார், பேசுகிறார். என் வாயிலிருந்து பேசுகிறாரு, என் வாயிலிருந்து பேசுகிறாரு. கடைசி காலமாக இருக்குது, இன்னி காலம் செல்லாது. அந்தி கிறிஸ்து வரப்போகிறான், உலகம் முழுவதும் ஆள போகிறான். சபையை மனவாட்டியை கர்த்தர் விட மாட்டார், ஒரு இமை பொழுதில் தூக்கிடுவார். அதான் ரகசிய வருக. அந்த ரகசிய வருகள் தூக்கப்பட்டவங்களோடு திரும்ப வர்றதுக்கு பேர் தான் 2ஆம் வருக. இதை பற்றி விரிவாக ஒரு நாள் கருத்தரங்களை பேசுகிறேன். ஆகவே பூமியிலிருந்து உண்டான அப்பங்களும் வானத்திலிருந்து இறங்கிய அப்பமும் என்ற தலைப்புள்ள செய்தியை நான் நிறைவு செய்கிறேன். பூமியிலிருந்து உண்டான மனித பிறவிகள் அப்பங்கள் கொடுத்தாங்க, வச்சாங்க. அது மனுஷனுக்கு திரும்ப திரும்ப பசி எடுத்துக்கிட்டே இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவாகிய அந்த ஜீவப்பம் புசிக்கிறவனுக்கு ஒரு காலம் பசி அடையான், ஒரு காலம் தாகம் அடையான். இது உன் அனுபவமாக இருக்கா? இன்றைக்கி தீர்மானம் பண்ணுங்க. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியோடு கால்களை கழுவுங்க. அவர் கழுவுனார். நான் போகிற ஆண்டவர் என்று என்னை சொல்கிறீங்க. நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவர் கால்களை ஒருவர் அப்படி கழுவுனா பாக்கியவான்கள்னு சொல்கிறார். அதில் 17ஆம் வசனம் பாருங்கள். யோவான் 13:17 முடிக்கிறேன். யோவான் 13:17, இதெல்லாம் சீசர்கள் இந்த சத்தியங்கள்லாம் உபதேசங்கள்லாம் அறிஞ்சிருக்கிறதுனால இவைகளை செய்வீர்களானால் நீங்கள் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். அல்லேலூயா. பாக்கியவான்கள் லிஸ்ட்டில் போய் நீங்கள் சேரணும்னா இதை நீ செய். அறியாவிட்டால் பரவாயில்ல, அறிஞ்சிக்க.
இப்பொழுது அறியாய் இனிமேல் அறிவாயின்னு பேதுருவை சொன்னார்ல. இன்றைக்கி நீ உனக்கு அறியாமல் இருக்கலாம், தப்பு இல்லை. அறியாமல் இருக்கிறது குற்றம் கிடையாது. அறியாமையே நான் இருப்பேன்னு சொல்கிறது தான் தப்பு. நிஜமாக தூங்குனா தப்பு இல்லை, நடிக்கிறான் பாரு தூங்குற மாதிரி, அதுதான் தப்பு. அதனால் அறிய மனுஷே இல்லை, அறிய எனக்கு இஷ்டமே இல்லைன்னு சொல்கிறது தான் தப்பு. அறிந்து கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். அதனால் உலகம் கடைசி காலத்தில் நிற்கிறோம். ஏசப்பா சபையை தூக்குற காலம் வந்துருச்சு. மணவாட்டி சபையாக சுத்திகரித்து கொண்டு தெய்வ பக்தியோடு பரிசுத்தமாகதலை பூர்ணப்படுத்துவோம். இனி காலம் செல்லாதே. ஒருவருக்கொருவர் இயேசு கட்டளையை கைக்கொண்டு கால்களை கழுவி பாக்கியவான்களாய் மாறுவோமாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம். ஐயா கொஞ்சம் பேசுங்க. இது தேவையா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சோதர நாம் இவ்விதமான இந்த கர்த்தருடைய பந்தியை 3 மாதத்துக்கு ஒரு முறை தான் நாம் அனுசரிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் வித்தியாசமாய் அவர்கள் அறிவின்படி நம்பிக்கைப்படி அதை அனுசரிக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லும், நம்ம எல்லாரும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராக வரைக்கும் என்று சொல்லியிருக்கிறது. அந்த அளவுக்கெல்லாம் இன்றைக்கி நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரே விதமான அறிவும் கிடையாது, விசுவாசமும் இப்படி இருக்கலாம், அப்படியும் செய்யலாம். இது சபை தான், ஒரு ஊழியக்காரர் தான், இது ராகபூஜனம் தான், இப்படி தான் நம்ம நினைக்கிறோம். இப்படித்தான் ராகபூஜனம் என்று யாரும் என்ன செய்கிறதில்லை, வேதத்தின் அடிப்படையில் அனுசரிக்கிறது இல்லை. ஆகவே கர்த்தருடைய பந்தியை குறித்து நாம் ஒவ்வொரு சமயம் அனுசரிக்கும் போதும் சில விளக்கங்களை நாம் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். ஒவ்வொரு தடவையும் கேட்க கேட்க புதிதான காரியங்கள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனாலும் இந்த நாட்களில் இந்த பந்தியை குறித்து அதை யார் அனுசரிக்க வேண்டும், எப்படி அனுசரிக்க வேண்டும், அதனால் இருக்கிற நன்மை என்ன, அதில் அபாத்திரமாய் தகுதியற்ற நிலையில் அனுசரித்தால் அதனால் வரக்கூடியதான தீமைகள் என்ன என்பதெல்லாம் வேதத்தில் தெளிவாய் போட்டிருக்கிறது. பொதுவாக கர்த்தருடைய பந்தி அனுசரிக்கிற வேளையில் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து இப்பகுதியை பொதுவாக எல்லா சபைகளையும் வாசிப்பார்.